கால் நடக்க முடியும், தினமும் பிச்சை முடியல, தினமும் பிச்சை. நாள் வரைக்குமே அப்ப ஆதார் கார்டே கிடையாது இன்ன வரைக்கும் இல்லப்பா. கால் ஜெயிச்சா சரி, நல்லா சரி, ஆனா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்படி கேக்குறீங்களா? கேக்குது என்ன சொல்றாங்க? அவங்க எம்எல்ஏங்க நமக்கு கையால் இருக்கிறாங்களா அந்த விஜய் சேனல்ல வரோம். ஒரு சின்ன வீடியோ மட்டும். நெக்ஸ்ட் யாரு சிஎம் ஆவாங்க அப்படின்னு கணிக்கிறதுக்காக கண்டிப்பா சொல்றேன். வந்துருவாரா? கண்டிப்பா வருவாரு. சரி, ஓகே. இந்த நீ டிக் பண்ணி கொடுத்துருங்க, ஓட்டு மட்டும் போட்டுருங்க. எங்க பண்ணலாம் சார்? இதுல யாரு பார்த்து நீங்களே போடுங்க. ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. சார் ஓகே, அதுதான் சார். ஏன் பொண்டாடிக்குது அவங்களையும் கேளுங்க சார். மா விஜய் போட்டு ஓட்டு போடு. மடிச்சு நீங்களே போட்டுருங்க, உள்ள போடுங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விஜய் எங்க ஊர் விஜய் வீட்டு வாசல்ல ரோட்ல இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ரோட்டு, எங்களுக்கு ஆதார் கார்டு எதுவுமே இல்லை. எங்களுக்கு ரோட்ல இருக்கிற வீடு வாசல் எங்களுக்கு எதுவுமே. எங்களுக்கு மழை பெஞ்சாலும் இங்கேதான் ஓடணும். அந்த கடைகளே எல்லாம் தூங்கிட்டு போகணும். இந்த மாதிரி சூடாக்கி ஓட்டுதான் ஆக்கி சாப்பிட்றையா, அதனால கஷ்டப்படுறேன்னா. விஜய்க்கு கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்யா. எங்கள் ஒரு வீடு வாசல் எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தா போதும் சாமி. வேற எதுவுமே வேணாம். என் சொத்து சொல்ல நாங்கள் கேட்கல. ஒரே ஒரு நெகில் எங்களுக்கு படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கட்டா போதும். மழை பெஞ்ச குவானிலாம் வச்சு ரோட்டில் கிடக்குறையா. குப்பை வேலைக்கு ஏன்னா ஒரு பாத்திர கடை வேலைக்கு கூட, வீட்டு வேலைக்கு கூட போயிடுறேன்னா. இப்போ எல்லாமே பொறுப்பாக கேட்குறாங்க வீட்டு வேலைக்கு செய்யறதுக்கு. ஏன்னா ஒரு பொறுப்புனால வேலைக்கு போயிடுறேன்னா நாங்கள் எந்த வேலை கட்டாலும் போகிறோம். காலத்துக்கு பிச்சை எடுத்துட்டு கிடக்குறேன்னா, காலத்துக்கு பிச்சை எடுத்து கிடக்குறேன்னா. அவருக்கு ஒரு ஆதார் கார்டு கச்சாலும், ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு தங்குற வேலைக்கு போயிட்டாலும் எங்களுக்கு ஒரு சோறுனா இங்கேயா சாப்பிடுனா. ஒரு வேலைக்கு போகிற ஆதார் கார்டு வச்சாலும் வேலைக்கு போகணுன்னா. மழை பெஞ்சாலும் மரத்துக்கிட்டு இதெல்லாம் ஓடிச்சு அப்படியே குளிர்ல ஓடிட்டு கிடக்குது. ஆனா எங்க அண்ணன் எங்க விஜய் அவர் தான் ஹெல்ப். அவர் ஒரு வீடு இருந்தாலும் சமைச்சாங்க கூட வேலைக்கு வரைக்கும் போயிட்டு இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்டு அழகா சாப்பிட்டு படுக்கணுங்க. வேற எதுவுமே கேட்கல. ஒரு ஆதார் கார்டு ரெடி பண்ணி ஒரு வீடு கச்சா போதுன்னா, குடிசை வீடு கச்சாலும் போதும். நாங்கள் கல்வி வீடு வேணா கேட்கல. ஒரு குடிசை வீடு கச்சாலும் ஓலை வீடு கச்சாலும் நாங்கள் நிம்மதியாக கிடப்பையா. இந்த கால் நடக்க முடியாம கால் நொண்டி வச்சு கஷ்டப்படுறேன்னா. வீடு வாசல் இல்லையா. யாரு வந்தாலும் அவங்க நல்லா இருந்தா சரியா. எங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கச்சா போதையா. வீடு கச்சா போகுது சாமி. எங்களுக்கு வேற எதுவுமே கேட்கு. ஐயா அவங்க ஜெயிச்சா அவங்க நம்மளை பார்க்க போது கிடையாது. அந்த ஓட்டு வாங்குறதுக்கிட்ட நம்ம மதிக்கிறாங்க. ஓட்டு வாங்கினா அவங்கவுங்க வீட்டை அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கறதுக்காக நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கய்யா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேயா. கடவுள் நம்புறேன். உண்மையாலுமே கடவுள் தான் நம்புறேன் நானு. அந்த கடவுள் தான் நம்புறேன். கடவுளை நம்ம ஆண்டாடு படியா இருக்குன்னா அந்த ஆண்டர் நம்புறேன் நானு. தேவச்சரம் இவங்களாம் அவங்க கௌரவம் அவங்க குடும்பத்தை தப்பா நினைக்கிறேன். நான் சைப்பா அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, அவங்க பெருமைதான் காட்டுவாங்க. இந்த மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, செய்யறாங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறாங்க. சிலம்மா அவங்க எட்டி பார்க்கணும் யாரும் வரமாட்டாங்க. இவரும் சரி இவரும் சரி, எடப்பாடி சரி, இவரும் சரி இவரும் சரி, யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்க கௌரவத்தை அவங்க பாக்குறாங்க தவிர நம்மள வந்து யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்கய்யா. எங்களுக்கு எதுவுமே இல்லாத கஷ்டப்படுறோம். இவங்கெல்லாம் எப்பவுமே நல்லா இருக்கும் சார். எல்லாருமே நல்லா இருக்கட்டும். நான் வரேன்னு சொல்லையா. கொஞ்சம் மச்சு ஒரு ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தாலும் ஏன்னா ஒரு சிஎம் கையெழுத்து கேட்கறாங்க. ஆதார் கார்டு கேட்க ஆதார் எடுக்கிறதுக்கு சிஎம் கையெழுத்து கேட்கறாங்க. மஞ்சள் நம்ம இதுல எம்எல்ஏ இல்ல அந்த சிஎம்க்கு கையால் இருக்கிறாங்களா, அந்த செக்ரட்டரி சொல்றாங்களே
அந்த மாதிரி வெள்ளத்தூரி போறவங்க போய் அவங்க கையெழுத்து வாங்கினா எங்களுக்கு ஆதார் செய்யணுமா. நான் எங்க போக சொன்னேன், எங்களுக்கு ஒரு வீடு வாசம் தான் பரவாயில்ல, நீ தெரிஞ்சிருந்தாலும் ஐயா எம்எல்ஏ கையெழுத்து வாங்கி கொடுங்க ஐயா அப்படி நம்ம கேட்டு நீ வாங்கி கொடுக்கலாம். எங்களுக்கு யாருமே வாங்க ரோட்ல காலத்துக்கு ரோட்லயே கிடக்குறோம். வீடு வசதினா மழை பெய்ஞ்சா சரி, பூமி வச்சா சரி, மழை அடிச்சா சரி, பனி கட்ட சரி, ரோட்ல தான் கிடக்குறா. பிள்ளைங்க ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா. பாருங்க எட்டி பாருங்க ஐயா, அது கூட நீங்க போறீங்க பச்சை குழந்தையா மழை அப்படி தூக்கிட்டு ஓட்டது கடையில படுகிட்டு ஒரு ஊர் இல்லாம கஷ்டப்படுறியா. எனக்கு எதுவுமே நான் கேட்கலையா, சுத்து சொல்ல நான் கேட்கல. ஒரு வீடு, ஒரு ஆதார் கார்டு, ஒரு வேலைக்குன்னா இப்போ காலி பிச்சை கால்லாம் வலிக்குது, நைட்ல ஒரு தூங்க முடியல, 2 கால் குறையுது, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேன். எனக்கு இதான் உண்மையப்பா. நான் எதுனாலும் உண்மை பட்டு பேசுவேன்யா. உங்களை கையேற்ற யார் ஜெயிச்சாலும் சரி, நல்லா தான் சரி, ஆனா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அது மட்டும் உதவி பண்ணுங்க. கையேற்றுக்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா போதும். ஒரு வீடு வாசல ஒரு ஆதார் கார்டு, வேற எதுவுமே கேட்கல சாமி. நாங்க பெட்ஷீட் படகுது, பெட்ஷீட் இல்லாம துணி இல்லாம ரோட்லயே கிடக்குற குழந்தைங்க வச்சு வேற எதுவுமே கேட்கலண்ணா. நீ என் பிள்ளைங்க மச்சா 2 பேரும் உங்கள்ட்ட சொல்றேன்னு நினைக்காது, கடவுள்கிட்ட சொல்றேன். நான் உங்கள்ட்ட புலம்புல, அந்த கடவுள்கிட்ட புலம்புறேன், வேற யார்கிட்ட புலம்புறேன். அந்த கட்டுங்க நல்லபடியா இவங்க நல்லபடியா ஜெயிச்சு யார் ஜெயிச்சா சரி மன சந்தோஷம். எனக்கு யார் ஜெயிச்சா சரி மன சந்தோஷம். எங்களுக்காக ஒரு உதவி பண்ணி ஒரு ஆதார் கார்டு ஒரு வீடு கட்டா போதையா, யார் ஜெயிச்சாலும் மன சந்தோஷம். எனக்கு நல்லா தான் சரி, எங்களுக்கு ஒரு நெகிழி வேணும். என் மழையில் ரொம்ப கஷ்டப்படுறையா. கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எங்களை தட்டி விடாங்க. காலைல 5 மணி கல்யாணம் வாங்க, அங்க பட்டாலும் கட்டுறாங்க, அங்க பட்டாலும் கட்டுறாங்க. குழந்தைக்கு எங்க ஓடும் நான் சொல்லுவாளா. எனக்கு ஒரு வீடு இருந்தா அக்கெல்லாம் நம்ம தூங்கலாம், வேண்டுக்கலாம், காலைல வேலைக்கு போகலாம். அதுதான் நான் கேட்கறேன், வேற எதுவும் கேட்கறேன் சாமி. வேற எதுவுமே கால் நடக்க முடியும். தினமும் பிச்சை எடுத்தனா முடியல வேணா, தினமும் பிச்சை வேணா, தினமும் பிச்சை வேணா, கால் நடக்க முடியல கேட்கறேன். என்ன பண்ற ஓட்டு போட்டுமா, யார் ஜெயிச்சாலும் என்ன பண்ண போறாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க லைஃப், அவங்க குடும்பம், அவங்க பார்ப்பாங்க. இந்த மக்கள் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு முன்னாடி யாரும் நம்பல, நல்லா தான் சரி ஓட்டு கட்சி நல்லதா தெரியும். ஆனா மக்கள் வந்து செய்யறாங்களா என்னன்னு தெரியல. அது கடவுள் நான் நம்பி வைக்கிறேன். கடவுள்னாலே யாருக்கும் ஓட்டு போட்டுக்கிறாருண்ணா. என்கிட்ட இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிறது. என்கிட்ட ஓட்டு லிஸ்ட் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, ஒரு வீடு கிடையாது. எதை வச்சு நம்ம வாங்கணும். இப்போ ஆதார் கார்டு செஞ்சாலும் நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்குறாங்க, வீட்டு நம்பர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அந்த வீடு இருந்தாலும் அட்ரஸ் கொடுக்குது சொல்லுவாங்க. வீடு இருந்தால் தானே அட்ரஸ் கொடுக்குது. வீடே இல்லை, அப்போ எந்த அட்ரஸ் பஸ் நிறைய கொடுக்க முடியாது. ரோடு பீச்சுன்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்குமே அப்போ ஆதார் கார்டே கிடையாது. இன்ன வரைக்கும் இல்லப்பா. இந்த நாயா இப்போ நீங்க போயிட்டு கேட்குறீங்களா? கேட்குது என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அட்டாச்சி கேக்குறாங்க. அவங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்க, இவங்க இங்கதான் இருக்கிறாங்க வாழ்றாங்க, ஊர் வாசி கிடையாது, இவங்க ரோட்ல தான் இருக்கிறாங்க சொல்லி ஒரு அட்டாச்சி குத்தனியா. எத்தனை நான் ஓட் லிஸ்ட் எழுதி கொடுணுமா. இந்த ஓட் லிஸ்ட் என் கையில வந்ததா அது எத்தனை ஆதரவு செய்யணுமா. நான் எங்க போய் தேடுவேன்? அதுதான் சாமி நான் கேக்குறேன். நான் எங்க போய் தேடுவேன்? ஜனமும் பிச்சை எடுத்தனால நடக்க முடியல. ஒரு வீடு வாசினாலும் ஒரு வேலைக்கு ஏதாவது போயிட்டு வந்து கூட ஒரு 10 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் வேலைக்கு போனா 2 நாள் உட்காந்து இருப்பேன். சரி வேலை வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு கூட சோறு எல்லாம் கொடுப்பாங்க. அது எத்தனை நேரம் அழகா சாப்பிட்டு அழகா தூங்குறேன்னா ஏதாவது சப்பாத்தி கொடுப்பாங்க, ஒரு பீஸ் சோறு கொடுப்பாங்க. வேலை வீட்டு வேலை செஞ்சாலும் இல்லை ஒரு குப்பை வேலைக்கு போனாலும் ஒரு மசாலா கிசாலா, இந்த பேப்பரு, இந்த வாட்டர் கேனு ஏதாவது பிளாஸ்டிக் ஒரு கைலாங்கல்ல போட்டாலும் ஒரு 100 ரூபாய், ஒரு 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய் கைலாங்கல்ல போட்டாலும் ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் அதை தந்து வீட்டில் கஞ்சியை கூட சாப்பிடுவேன். வீடு வாசல் ஒரு வேலைக்கு போக முடியாது, ஆசை இருந்தாலும் ஒரு வேலைக்கு போக முடியாது. ஒரு குப்பை வேலைக்கு போனாலும் ஒரு குப்பை வேலைக்கு போனா ஒரு வாட்டர் கேனு, ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது பொறி கூட கைலாங்கல்ல போடுவோம். அது எத்தனை காசு வீட்டில் கஞ்சி காசு கொடுப்போம்.
எந்த வீடு வாசல் ரோட்டில் இருக்கும்போது காலத்துக்கு ரோட்டு தான் இருக்கிறோம். ரோட்டில் தான் சாப்பிட போகுது. என் சாவு ரோட்டு தான் போகுது. மனகேஷ் கேட்டா அம்மா என்ன சொல்ல போறேன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டல என்ன சொல்ல போறீங்க, அதான் நான் சொல்லிட்டேன். அது என் மனகேஷ் நான் சொல்லிட்டேன். இவங்க கேக்குது அவங்க கையில இருப்பான். அதுதான் என் கஷ்டம் நான் சொல்லிட்டேன்ப்பா. என் சாவு ரோட்டில் தான் போக போகுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்லது. இன்னும் 2 காலு வருது என்ன அம்மாவுக்கு கண்ணு தெரிய மாட்டுது. புரியா? ஒரு வீடு வாசல் தான் ஒரு நிமிடம் ஒரு சோறாக்கி சாப்பிடுவேன். இந்த மாதிரி வருது. அவங்களோட தெருவில் போய் பிச்சை வர சாப்பிடுவாங்க. தெரு மேல வீடு வீடா போய் சோறு வாங்கி சாப்பிடுவோம். ஒரு வீடு வாசல் இருந்தா ஒரு ஆதாரம் இருந்தா வேலைக்கு போய் சாப்பிடல. பிச்சை யாருமே தரமாட்டாங்கண்ணா. அதான் கூகுள் பே இருக்கா? கூகுள் பேனா எந்த கூகுள் பே வச்சுக்கிறோம். தினமும் தெருவில் போய் சோறு வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பாடு இதான் என் உண்மை கதை. இதெல்லாம் என் உண்மை கதை. சரி தோசை எல்லாம் தெரியாது. என் கதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல கடல் விட்ட வழி. இதுமே கடல் விட்ட வழி. இதான் என் உண்மை கதைப்பா. என் பேர் ரமேஷ். ஐயா வீடு வாசல் இல்லை, நான் சாப்பிட்டு இதுதான். வீடு வாசல்ல சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நான் எங்கேயா சாப்பிட்டேன். இப்போதைக்கு நான் இப்போதான் வேலைக்கு வந்துருக்கேன். கண்டிப்பாக பின்னாடி நல்லா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் சம்பாதிக்கிறேன், இல்லை கொஞ்சம் நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதாவது செய்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது மக்கள் அதிக பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது.